தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் இன்று 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோடை வெயில் கொளுத்தி வந்த நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. அதன்படி நெல்லை மாவட்டத்தில் நேற்று பரவலாக மழை பெய்தது. கனமழையால் வள்ளியூர் பேருந்து நிலையம் தண்ணீர் தேங்கி குளம் போல் காணப்பட்டது. இதனால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். வள்ளியூரிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் ரயில்வே தரைப்பாலமும் மழைநீரில் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நிற்க கூட இடம் இல்லை. இந்த லட்சம் பஸ் ஸ்டாண்டு திருப்பூரில் நேற்று காலை முதல் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் மாலையில் மழை பெய்தது. திருப்பூர் குமரன் சாலை, காங்கேயம், ஊத்துக்குளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதேபோன்று கோவை மாவட்டம் காந்திபுரம், உக்கடம், டவுன்ஹால், சரவணம்பட்டி, காலப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. குறிப்பாக சுந்தராபுரம், ஈச்சனாரி ஆகிய பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றும் மழை பெய்தது. கொடைக்கானல் நகர் பகுதிகளான அண்ணாசாலை, செண்பகனூர், நாயுடுபுரம், வில்பட்டி ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்தது. இதேபோன்று நீலகிரி மாவட்டத்திலும் பரவலாக கனமழை பெய்தது. தொடர் மழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் கடும் குளிர் நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு வாரத்திற்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.